பிறந்து விட்டேனே மன்னா. கோட்டை பெருமாள் கருப்பாய்க்கு 7 குழந்தை ஒரே பிரசவத்தில் பிறந்தது. யாருக்கும் நீங்க சொன்னீங்க, ஆமா, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் தங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அமைச்சரே, தாங்கள் அனைவரும் அழகுமலையான வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். சரி அமைச்சரே, 7 குழந்தை ஒரே பிரசவத்தில் பிறந்து இருக்கிறது என்று சொல்லுவீர்கள். கருப்பாய் என்ன இருக்கு? கருப்பாய் நீங்க செஞ்சா நல்லா தான் இருக்கு. கருப்பாய் நல்லா இருக்கிறது சரி, இப்ப நல்லா இருக்குதா இல்ல 7 குழந்தை பிறந்தது எப்படி இருக்கா? சிறப்பாக இருக்கிறார்கள். தாயும் செய்யும் நலமாக இருக்கிறார். தாயும் செய்யும் நலமாக இருக்கிறார். தங்கள் குழந்தையை அப்படி நெஞ்சிலே எத்தி எத்தி விளையாடி கொண்டிருக்கிறது உணவா? ஏனென்றால் இத்தனை வருடத்துக்கு பிறகு ஒரே பிரசவத்தில் 7 குழந்தை பிறந்து விட்டது என்று எனக்கு தான் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மன்னா, தாங்கள் புத்திர பாக்கியம் வேண்டும் என்று தாங்கள் புத்திர பாக்கியம் செய்திருக்கிறீர்கள். ஆமா, ஆண்டவனை நினைக்காத நேரமே இல்லை. ஆமா, தூங்கும் போதும் அந்த ஆண்டவா எனக்கு பிறகு இந்த ஆசனத்தில் அமர்ந்து ஒரு குழந்தையாவது கொடு என்று. ஆனால் ஒரே பிரசவத்தில் 7 குழந்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவன். ஆமா அமைச்சரே, எனக்கு குழந்தை இல்லை என்று நமது நாட்டு மக்களுக்கும் தெரியாது. ஆனா கருப்பாயை பிரசவமாக மன்னா, ஏனென்றால் இப்ப கருப்பாய் நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பது மக்களுக்கு தெரியாது. அயல்நாட்டு மன்னர்களுக்கும் தெரியாது. இவ்வளவு வயதாகி ஒரே பிரசவத்தில் 7 குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் மக்களுடைய கண் திருஷ்டி பட்டு விடாதா? மன்னா, தங்களுக்கு 7 குழந்தை பிறந்து விட்டது என்று மக்களிடத்திலே கூறினால் பார்ப்பவர்கள் என்னகுது இந்த கோட்டை பெருமாளுக்கு 7 பெண் குழந்தையா என்று நினைப்பது வேறு. என்னகுது இவனுக்கு இந்த வயதாயும் ஒரே நேரத்தில் 7 பெண் குழந்தையா என்று நினைப்பது வேறாக இருந்தால் அதுக்குத்தான் என்ன சத்தியமாக சொல்கிறேன். எப்படி கல்லடிக்கு தப்பினால் தப்பிடலாம், மனிதனுடைய கல்லடிக்கு தப்ப முடியாது. கல்லடிக்கு தப்பவே முடியாது. இந்த குழந்தையை பார்த்து 7 குழந்தை பிறந்துவிட்டது என்று சொன்னால் இந்த குழந்தைக்கு நோய் வாய் வந்து பயமாக இருக்கிறது. அமைச்சர், இப்பொழுது இந்த 7 குழந்தையும் வளர்க்க வேண்டும் என்றால் அரமனை விட்டு வெளியே போனால் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த குழந்தை யாருடைய. மன்னா, நாம் அரமனையிலே பெரிய கோட்டை கட்டுவோம், அவரையே நந்தவனத்தை விட்டு செய்வோம். அப்படியா? தங்கள் குழந்தை யார் நேத்திருக்கும் தெரியாம சிறப்பாக உள்ளே வளர்த்துருவோம். மன்னவா, அரமனைக்குள்ளே வளர்த்து விடுவார்கள். நீச்சல் குளம், நந்தவனம், ஓடி பிடிச்சு விளையாடுவோம், அனைத்து கட்டி வைப்போம். அப்படி என்றால் அமைச்சரே, எனக்கு 7 குழந்தை பிறந்தது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், கிழவிக்கு தெரியும். 3 பேர்த்தை தவிர யாருக்கும் தெரியாது. மகாராணி மயக்கையில் இருந்தார்கள். மகாராணிக்கு குழந்தை பிறந்தது மகாராணிக்கு தெரியாம இருக்குமா? 4 பேருக்கு தெரியும். அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, கிழவியை கொண்டுடலாம். அமைச்சரே, ஐயோ கேஸ் உங்க மேல வந்து சேர்த்து பார்த்து நடத்துக்கு. அமைச்சரே, யாரையும் கொள்ள வேண்டாம். ஆனால் நீங்கள் உறங்கும் வேளையில், ஏனென்றால் உறங்கும் வேளையில் உறக்கம் வரவில்லை என்று கொஞ்சம் சிறு மது அருந்திவிட்டுத்தான் படிப்பீர்கள். அந்த நேரத்தில் உங்கள் மனைவியிடத்தில் உளறி விடாதீர்கள். நாங்கள் தான் எனக்கு படைப்பு சொல்கிறீர்கள். நான் சொல்ல மாட்டேன், தாங்கள் சொல்லாமல் இருந்தால் போதும். சரி, நான் குழந்தையை பார்த்து வருகிறேன். அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்க. என்ன பேர் வைக்கிறது? 7 குழந்தை ஒரே பிரசவத்தில் பிறந்திருக்கிறது. ஒரே பிரசவத்தில் பிறந்திருக்கிறது. ஆமா, ஒரே பேரா இருந்தா நல்லா இருக்கும். ஒரே பேரா கூப்பிட்டா 7 மணி அப்பா அம்மா வரணும். ஏனென்றால் ஒரு பிரசவத்தில் குழந்தை ஒரே பிரசவத்தில் பிறந்தால் ஒரு முகத்தை பார்த்த மாதிரியே இருக்கும். ஆனால் எந்த குழந்தைக்கு என்ன பேர் என்று தெரியாது. ஒரே பேர் வைத்தா 7 மணி போது அப்படி என்ன பேர் வைக்கலாம்? அப்படி யோசனை அரமனை வெத்துவானே செல்லு பாத்தீங்களா? மன்னா, மன்னருக்கு 7 குழந்தை பிறந்துருச்சு. அதை கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஆமா, அந்த 7 குழந்தை பிறந்ததுக்கு ஒரே பேரா இருக்கணும் அப்படின்னு மன்னர் சொல்லியிருக்காரு. ஆமா, அந்த பேர் வைக்கிறதா கூகுள்ல சர்ச் பண்ணிருக்காங்க. ஓ, நீங்க ராசி பார்த்துட்டு நறுக்குன்னு ஒரு பேர் சொல்லுங்க பாருங்க. முறுக்குன்னு வை. மனப்பார் ஓடி நீ வாங்கிட்டு கேட்கற மாதிரி. ஏங்க காது நோய் என்ன ஒரு பேர் சொல்லுங்க. உச்சின்னு வை. கோழி கேடு வை. இல்ல வாயில் நுழையிற மாதிரி ஒரு பேர். ஆலப்பழம் வைங்க. அதுல ஊதுவத்தி குத்தி விட்டு மன்னா அதை கொஞ்சம் ஏற்றிக்க. அமைச்சர் மன்னா,
என்ன பெயர் வைக்கலாம் என்று தங்களுக்கு முடிவு பண்ணி விட்டீங்க. முடிவு பண்ணி விட்டீங்க. என்ன பெயர் வைக்கலாம்? இருளாய். இருளாயா? அது இல்லையா? இப்ப சொல்லும் போது அது உங்க மாமியாரோட பேரு. இருட்டு அடைஞ்சு போய் சொல்ற மாதிரி சொல்ற. மூக்காய். ஏன் நாக்காயின்னு வைக்கிறது? மூக்காயி நாக்காயி. அண்ணா, ஒரே பேரா இருக்கணும். ஆமா. இது என்ன நாடு? தெலுங்காபுரி. இப்பொழுது பேர் வைக்கும் போது இந்த தெய்வ குழந்தைக்கு பேர் வைக்க போற என்னோட கை தட்டி கொஞ்சம். இந்த குழந்தைக்கு இன்று முதல் இந்த தெலுங்காபுரி சீமையில் பிறந்ததா? தெலுங்காய். தெலுங்காய். குழந்தைக்கு பெயர் வைத்திருக்கிறேன். இதை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. தெலுங்காய் என்று சொன்னால் 7 குழந்தை ஒரே நேரத்தில் வருவீர்கள். நான் குழந்தையை பார்த்து வருகிறேன். அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். மறுபடியும் நம்மள உள்ள இருந்து என்ன முடியாது. என்னது? அப்படி போய் பார்க்கிறேங்கிறீங்க. குழந்தைய பார்க்கிறேன்னு தான். நல்ல வேலை. நான் பால்வாடியா வைக்க முடியும். அமைச்சரே, குழந்தைகள் என்றால் 2க்கும் பொருந்தும், 10க்கும் பொருந்தும், 100க்கும் பொருந்தும். குழந்தை என்றால் 1க்குத்தான் பொருந்தும். உங்களுக்கு 100க்கு பிறந்ததா இல்ல 200க்கு பிறந்ததா எனக்கு தெரியல. அமைச்சரே, இதுவரைக்கும் மந்திரி வேலை பார்க்கிறீர்கள். இதோட உங்களுக்கு சரியா புரியவில்லையா? நீங்கள் மன்னர், நான் மந்திரி. நீங்க தக்க சமயத்தில் அவ்வப்போது அரிய யோசனைகளை சொல்லக்கூடியவர் தான் மந்திரி. அப்படித்தான் நான் யோசனை சொல்றேன். நீங்க அங்க பக்கத்துல இல்லையே. நீ ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல இருக்கிறோம். என்ன பண்றீங்க? மேட்டு இருக்கிறீங்க, பள்ளத்துல இருக்கிறேன். சரி. மன்னர் பொறுப்பை ஒப்படைத்து விட்டார். இந்த 7 குழந்தைகளும் யார் கண்களுக்கு படாமல் சிறப்பாக வளர்த்து வர வேண்டும். அதனால் மன்னர் என்ன சொன்னார்? அந்த அழகர் மலையான் 7 மலையான் அருளால் எனக்கு ஒரு எங்கள் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று மனதால் சொல்லிவிட்டார். மாயவா, மதுசூதனா, பரந்தாமா, மாயவா, உன்னையே நம்பியிருந்த மன்னருக்கும் நீங்கள் கோட்டை கருப்பாய் குழந்தைகளுக்கு மெதும் நேர வரக்கூடாது சுவாமி. அப்பா, அங்கனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையோடு அங்கனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையோடு ஊற்றி வைத்தேன். அங்கனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையோடு ஊற்றி வைத்தேன்.